ஒரு அழகான கிராமத்தில் பசுமையான வயல்கள் நடுவே கண்ணன் என்பவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அது பொங்கல் காலம். சூரியன் மெதுவாக எழுந்து வயல்களில் தங்க நிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தான். அன்று காலை கண்ணனின் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடியிருந்தனர். பெரிய பானையில் புதிய அரிசி பால் ஊற்றி அடுப்பில் வைத்து பொங்கல் சமைக்க தயாரானார்கள். அம்மா மீனாட்சி அம்மாள் இன்று நம்ம உழைப்புக்கெல்லாம் நன்றி சொல்லும் நாள் என்று குழந்தைகளிடம் சொன்னாள். பாட்டன் முத்தையா வீட்டின் பசுவை அன்புடன் தடவி, இந்த பசுவும் நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்தான், இதில் இல்லாம இந்த வீடு இல்லை என்றார். சிறு குழந்தைகள் ஆர்வத்துடன் பானையை பார்த்து கொண்டிருந்தார்கள். பொங்கலோ பொங்கல் என்று அவர்கள் குரல் எழுந்ததும் பால் பொங்கி வழிந்தது. அனைவரும் கைகூப்பி சூரியனுக்கும் மண்ணுக்கும் நன்றி சொன்னார்கள். அந்த நிமிடம் கண்ணன் தனது மகனிடம் உழைப்பு, ஒற்றுமை, நன்றி, இதுதான் நம்ம வாழ்க்கை என்று மெதுவாக சொன்னான். அந்த நாள் சுவையான பொங்கலோடு மட்டுமல்ல, அன்பு, பாரம்பரியம், குடும்ப பந்தம் எல்லாமே சேர்ந்து இனித்தது. இதுதான் பொங்கலின் உண்மையான அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.